மாவட்டம் பன்ருட்டியில் பாமக, திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 600க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர்கள் MC சம்பத், அப்துல் ரஹீம் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அப்போது பேசிய அமைச்சர், எதிர்வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மீண்டும் முதல்வராக்க அயராது பாடுபடுவோம் என உறுதியேற்றார். நம்ம பல்வேறு நலத்திட்டங்களை, கார்ப்பரேட்டுகளை தந்தால் 180 சீட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் தலைமையில் ஆட்சியை பிடிக்கும் என்று ஒரு குறியீடு வந்திருக்கு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் உதவியாக இருப்போம், நன்றியாக இருப்போம், உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்போம். உங்களுடைய பணி தேர்தலில் எந்த வாக்குச்சாவடி உங்க பகுதியில் இருக்கிறோ அந்த வாக்குச்சாவடியில் 80-90% இரட்டலை வெற்றி பெற்றது என்ற உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் 1.40 கோடி கிடைத்துள்ளதாக திருக்கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துவிட்டு காணிக்கையாக உண்டியலில் செலுத்திய பணம், நகை ஆகியவற்றை திருக்கோயில் நிர்வாகம் எண்ணும் பணியில் ஈடுபட்டுவிட்டு அதன் விவரத்தை வெளியிட்டுள்ளனர். நீலகிரியில் உள்ள 16 சோதனை சாவடிகளிலும் காவல்துறையின் தீவிர சோதனைக்கு பின்னரே வாகனங்களுக்கு அனுமதி அளித்து வருகின்றனர். காஷ்மீரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பின் உள்ளூர், வெளியூர் என அனைத்து வாகனங்களையும் சோதித்த பின்னரே மாவட்டத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர். மேலும் நாளை நடைபெறும் ஆளுநர் மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் பங்கேற்க உள்ளதாலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு பணியினை தீவிரப்படுத்தி உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள முதலூரில் சேதமடைந்த நிலையில் இருக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் சேதமடைந்த நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் அருகில் செயல்படாத நியாய விலைக் கடை கட்டிடமும் மேற்கூரை பெயர்ந்து உள்ளதால் அதனையும் சீரமைத்து தர கோரி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் சமூக வலைதளங்களில் உள்ள பெண்களின் புகைப்படங்களை திருடி தவறாக மார்பிங் செய்து இணையத்தில் பதிவிட்டு பணம் பறித்த தென்காசி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் சந்தோஷ் மற்றும் ஜெயா ஜெகி ஆகிய 2 பேருக்கு தொடர்பு உள்ளதால் அவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு நீர் இரவு நேரங்களில் தொடர்ந்து காவிரி ஆற்றில் கலக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களின் ஆரோக்கியத்தில் விளையாடும் இந்த சாய தொழிற்சாலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்விக்குறியுடன் பொதுமக்கள் உள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.